ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பார்த்தா காசிக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா காசி இது எப்படின்னா சிட்டி மாதிரி இருக்குது. அப்படியே காசின்ற பேர் ஒரு பழைய காலத்து பேர், ஆனால் இது இப்போ சிட்டியாகி போய்க்குது. ஜனம் டிராஃபிக் ஜாமும் இந்த மாதிரி டிராஃபிக் ஜாம் இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நடக்கிறதுக்கு கூட முடியல, கால் வைக்க முடியல. இந்த பக்கம் அந்த பக்கம் கேப்பு கூட ரொம்ப கஷ்டமாகுது. அங்கேருந்து நேராக கோயிலுக்கிட்டேக்கு வந்துட்டோம். இப்போ நான் கோயிலுக்கிட்டேக்கு போய் பார்த்துட்டா தரிசனம் எல்லாம் முடிஞ்சு போச்சா. தரிசனம் சின்ன சிவலிங்கம் சூப்பராக இருக்குது, அவ்வளோ அற்புதமாக இருக்குது காசி. தரிசனம் முடிஞ்சு போச்சோ. அங்கே உள்ள எதுவுமே அலோவ் பண்ண முடியல, எந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் எதுவெல்லாம். அங்கே முன்னாடி லாக்கர் வச்சுட்டாங்கோ, லாக்கரில் லாக் பண்ணிட்டு நேராக கோயில் தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ எங்கே போயிருந்தோம்னா நம்ம காசி அங்கே பக்கத்தில் இருக்கிற கங்கா நதிக்கு போயிடும். புனிதமான நதி. இந்த பெரியவங்க சொல்லுவாங்க, காசியில் போய் தலை முன்னிட்டு வந்தால் எவ்வளோ பெரிய பாவம்னா கூட வெளியே போயிடும் அப்படின்னு பெரியவங்களோட ஐதீகம் அது. அதுதான் இப்போ நம்ம போய்க்கிறோம். நம்ம கிட்ட வந்துட்டோம். இது பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா, அங்கே பாரு போட்டு. இது ஒரு எப்படின்னா இந்த வெளிநாட்டுக்காரங்களாம் இந்த தண்ணியில் டூரிஸ்ட் மாதிரி போவாங்களாம். அதுக்கு எக்கச்சக்கமான போட்டுக்குது அங்கே அந்த இடத்துல. நானே என்னடா இது பார்த்தா போட்டு எனக்கே ஆச்சரியமாக இப்போ மஸ்தாக இருக்கிறப்பா போட்டுங்கோ முன்னாடி வச்சுட்டாங்கோ. அங்கே என்னடான்னா நைட்டு 9 ஆனால் உள்ளே இறங்கக்கூடாதான். அது ரூல் வச்சு வச்சுக்கிறாங்கோ. ஆனால் நாங்கள் இறங்குனது என்னடான்னா 11:30 மணிக்கு இறங்கணும். ஏன்னா எனக்கு தரிசனம் அந்த மாதிரி முடிஞ்சு இறங்கலாம். பட் அங்கே ஒரு ரூல் மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்கோ. எப்படின்னா ஒரு அணை மாதிரி, ஏன்னா அதுக்கு மிஞ்சி உள்ளேக்கு போகக்கூடாதோ. முல்லைக்கு போனால் ஆயம் அதிகமாக இருக்கும். அதனால என்னடான்னா ஒரு அணைக்கட்டை மாதிரி போட்டு அங்கே வச்சுட்டாங்க. அந்த அணை தாண்டக்கூடாதான். அதுக்குள்ளே நீங்கள் அதாவது அந்த போட்டுக்குது பார்த்தீங்களா, அந்த போட்டுக்குள்ளே வரையும் தான் நீங்கள் இதனாலும் தலை மூழ்கிட்டு வரணும். இங்கே தீபம் ஏற்றுறாங்க. தீபம் ஏற்றிட்டு அந்த தண்ணியில் விட்டால் அவங்க என்ன நினச்சி விட்றாங்களோ அது அப்படியே நடக்குதான். அதுக்கப்புறம் என்னன்னா அது உள்ள வேண்டுதல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தலையை முடிகிறாங்க காசில். நம்ம இதெல்லாம் மொத்தம் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தீங்களா போர்டு, இதெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க என்னடான்னா அது ஒரு டூரிஸ்ட் மாதிரி. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, சரி ஹரஹர மகாதேவ சம்போ சங்கரான்னு சிவபெருமானை கூப்பிட்டு, அதாவது பராபரனை கூப்பிட்டு நேராக தண்ணி உள்ளே இறங்கிறோம். கால் வைக்கும்போது எப்படி கீதுறான்னா, அதாவது இந்த ஊரே பனின்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி இது. இங்கே வெயிலுன்றதே ஒன்று இருக்குதா இல்லையானே எனக்கு தெரில. ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே இருந்தால் மொத்தம் வெயிலுன்றதே தம்பில்லை மொத்தம். அதாவது மத்தியானம் 12 ஆனால் கூட வெயிலுன்றது தெரிய மாட்டேங்குது, மொத்தம் பனியாக மாதிரி இருக்குது. அப்போ அந்த தண்ணி எப்படி இருக்கும் பச்சிருன்னு அது நேரம் முடிச்சுட்டு தண்ணியில் தலை முன்னிட்டேன். அப்பா ஆண்டவா காப்பாற்றுறா எவ்வான்னு சொல்லிவிட்டு தலை முன்னிட்டேன். மறுபடியும் இன்னொருக்கா 3 வாட்டி தலை முன்னித்தலை. அதனால் 3வது வாட்டி. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டோம். வெங்கடேஷுக்கு அந்தாண்டா ஃபஸ்ட்டு அவங்க மொத்தம் தைரியமாக இறங்கிட்டான் அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் பால் மாறி இருந்தாங்க, இறங்கலாமா இறங்கக்கூடாதான்ட்டா. என்ன ஆகுதுடா இதெல்லாம் எவ்வளவோ பார்த்துட்டோம் அப்படின்ட்டு நேராக இறங்கி கடவுளை கும்பிட்டு தலை முன்னிட்டு நேராக வந்துட்டோம். சரி, நம்ம அங்கேருந்து தீர்த்தம் எடுத்துன்னு வரத்தல, அந்த தீர்த்தம் வீட்டு சொந்தக்காரங்களுக்கோ அக்கம் பக்கங்களுக்கோ இந்த மாதிரி தலை மேலே தொளிச்சா நல்லதான். அதனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ அங்கே பாட்டில் ஆப்பிள் எனக்கு இல்லைன்னா மஸ்தாக தூக்கான்ட்டுப்பேன். அங்கே ஆப்பிட்டுதே ஆளுக்கு ஒரு பாட்டிலோ. அதனாலனா ஆளுக்கு 1 லிட்டர் பாட்டில் தான் முடிஞ்சுதோ. அதனால என்ன பண்ணால் அந்த 1 லிட்டர் கேனில் அவங்களும் குத்துட்டேன். உங்க வேண்டுதல் வச்சு நீங்களே மொண்டுங்கண்டான்ட்டு. எனக்கு பாட்டிலில் நான் மொண்டுக்குனேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் குத்துட்டேன், நீங்களே மொண்டுக்குங்கோ அப்படின்ட்டு. அவங்கெல்லாம் ஒன்றும் தண்ணி கூட ஊற்றிக்கல. அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் எந்த அளவுக்கு குளிர் இருக்குதுன்னா. ஏன்னா என்ன குளிர்னு என்ன ஆகுது, நம்ம வந்தது காசிக்கு இனி வரமாட்டான்னு தெரியாதோ. அது ஏதோ ஒரு வாய்ப்பு மாதிரி கடவுளை கொடுத்தான். இந்த சின்ன வயசுல உனக்கு வாய்ப்புக்குது வாடான்னு அவன் கூப்பிட்றான். அவன் கூப்பிடாமல் நீ எப்படி போக முடியும் சொல்ல. ஆண்டவன் அழைப்பு இல்லாமல் அடியெடுத்து வைக்க முடியாது என்றது அது உண்மை. நான் காசிக்கு அசல் போவன்ற நம்பிக்கை அசல் போவேனான்றது எனக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் திடீர்னு நான் போய் காசியில் போய் தலை முன்னுங்கிறேன்னா எனக்கே என்னால் நம்ப முடியல. அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. நம்ம நேரம் அங்கே காசிக்கு போய் தலை முன்னுங்கிறமே அந்த சந்தோஷத்தில் எனக்கு அந்த குளிர் கூட தெரியலங்க. அவ்வளோ தைரியமாக இறங்கிட்டு நேராக முடிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னை பார்த்து தான் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக இறங்கினாங்க.
அப்போது ஒருத்தர் இறங்கினா ஒன்றத்துல கொஞ்சம் தைரியம் வரும்ல, அந்த மாதிரி எங்கள் ஃப்ரெண்டாக இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் மேலே ஏறி விட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு நல்லா தலை நேராங்க சொல்லிட்டு அவன் செயல்ட்டும். அதுக்கப்புறம் அங்கேருந்து காசில் தலை முன்னிட்டு நேராக பஸ்ஸில் ஏறிட்டோ நேராக குவாலியருக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம வந்த பஸ்ஸோ, ஸ்லீப்பர் கோச்சோ. நம்ம நேராக ஹோட்டலுக்கு போயிடலாம். அது பார்த்திங்கன்னா இதுதான் ஹோட்டல் பேர் என்னடான்னா ரேஷன் தாரா ஹோட்டலு. பெரிய ஹோட்டலு, நல்லா பெருசாக இருக்குது பலமாக. இப்போ நம்ம ரூமுக்கு போயிடலாம். சுற்றிக்கணும். நம்ம வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து தாஜ்மஹால் போனோம். தாஜ்மஹாலும் நம்ம இங்கே இந்த மூலியமாக நம்ம வரலன்னா பார்த்துருக்க முடியாது. அது மட்டும் ஒன்று. தாஜ்மஹால் திருப்தியாக பார்த்தேன். மொத்தம் தாஜ்மஹால் மொத்தம் தொட்டு தாஜ்மஹால் மொத்தம் இந்த பக்கம்னா அந்த பக்கம்னா இந்த பக்கம் நதி மொத்தம் சுற்றி பார்த்துட்டேன். நல்லா தொட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். ஹாப்பி. ரெண்டாவது அங்கேருந்து அயோத்தியா போனேன். அயோத்தியா சின்ன விஷயமா அயோத்தியாவுக்கு போய் அங்கே மொத்தம் சுற்றி பார்த்துட்டேன். ஆல்மோஸ்ட் இப்போ தான் அங்கே இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. எப்படி அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கும் இன்னும் எனக்கு தெரிஞ்சு 2 years ஆகும். அதுவும் நல்லா இருக்குது. சின்னதாக ராமர் இருக்கும், நல்லா அழகாகுது, சூப்பராக இருக்குது. அதை கூட ஜனம் எக்கச்சக்கமாக வந்துடுறாங்க. அயோத்தியா அங்கேருந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் டே அங்கே தெரியுமா ஃபேமஸான இடம் எடுத்தோம்னா வாழ்க்கையில் ஒருத்தன் ஒரு வாட்டியாவது போய் வரணுன்ற இடம் காசி. காசியில் போய் தலை முன்னிட்டு வந்தால் எப்படியாப்பட்ட பாவம் கர்மம் எந்த ஒரு தோஷம் கீஷம் எதுவாக இருந்தாலும் விலகி போயிடணும் பெரியவங்க ஒரு ஐதீகம். அந்த இடத்துக்கு இந்த சின்ன வயசில் அந்த சிவபெருமான் என்னை கூப்பிட்டான்னா அது எவ்வளோ பேர் பாக்கியம்.